ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி விப்பிங் க்ரீம் பெர்ஃபெக்டாக பீட் பண்ணி எடுக்கிறது, அதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, மெல்ட் ஆகாமல் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி இதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீமை நான் பீட் பண்ண ஒரு க்ளீன் பவுல் எடுத்து அதில் நான் ஒரு அரை கப் விப்பிங் க்ரீம் நான் எடுத்துக்கிறேன். நான் இதுக்கு ரிச்சஸ் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பிராண்டுமே நல்லாயிருக்கும். எனக்கு இது பக்கத்தில் அவைலபிளாக கிடைக்கிறதுனால இந்த பிராண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அரை கப் நான் எடுத்துருக்கிறேன். அதில் நான் 1.5 டீஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது அரை டீஸ்பூன், அதனால் மொத்தமாக 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட ஒரு மூடி நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு ரொம்ப எசன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஒரு மூடி போதும். விப்பிங் க்ரீமை நீங்கள் எடுக்கும்போது அது ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப லிக்யூடாகவும் இல்லாமல் ஒரு லூஸான தயிர் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். விப்பிங் க்ரீமை நம்ம எப்போவுமே ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். விப்பிங் க்ரீமை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3மே மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக ஒரு மிக்சிங் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம பீட்டரை ஆன் பண்ணும்போது அந்த பவுடர் சுகர் பறக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பீட் 1ல் போட்டு விப்பிங் க்ரீமை நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீட்லேருந்தே போய்க்கலாம். 1 நிமிஷம் பீட் பண்ணதுக்கு அப்புறவு கொஞ்சம் கெட்டியாகி வரும். அதுக்கப்புறவு நம்ம இந்த ஸ்பீடை கூட்டிக்கலாம். விப்பிங் க்ரீமை பீட் பண்ணி எடுக்க நம்ம சில்வர் பவுல் யூஸ் பண்ணோன்னா அது கூலிங்கை கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அதனால் நல்ல ஸ்டிஃப் பீக் கிடைக்கும். என்கிட்ட இப்போ சில்வர் பவுல் இல்லை, பிளாஸ்டிக் பவுல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் புதுசாக வாங்குறீங்கன்னா சில்வர் பவுலாக வாங்கி வச்சுக்கிடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஸ்டிஃப் பீக் கிடைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவுலை எப்போவுமே பிடிக்கும்போது மேல் பக்கமாக கை வச்சு பிடிச்சிக்கோங்க, கீழ் பக்கம் வைக்காதீங்க. ஏன்னா உங்கள் கையோட ஹீட் பட்டு அந்த விப்பிங் க்ரீம் மெல்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சம்மர் டைம் நீங்கள் பீட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப மெல்ட் ஆகும். அதை தடுக்கிறதுக்கு இன்னொரு பவுலில் நீங்கள் ஐஸ் க்யூபோ இல்லைன்னா ஐஸ் வாட்டரோ யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இந்த பவுலை வச்சு நீங்கள் பீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்டிஃப் பீக் நல்லா ஈஸியாக கிடைக்கும், மெல்ட்டும் ஆகாது. இப்போ விப்பிங் க்ரீமை நம்ம பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகி லூஸாகி வந்திருக்கு. இப்போ சைடில் உள்ள எக்ஸஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பீட்டரை கொஞ்சம் ஹை ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்களோட பீட்டருக்கும் ஒவ்வொரு ஸ்பீடு இருக்கும். என்னோடய பீட்டரில் 5 ஸ்பீட் வரைக்கும் இருக்குது. நான் அதுக்கேற்றாப்புல கூட்டி வச்சு நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள் இதில் எந்தளவுக்கு ஹை ஸ்பீடு இருக்கோ அந்த இதை யூஸ் பண்ணி நீங்களும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அரை கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருந்தேன். இது 1/2 kg கேக்குக்கான மெஷர்மெண்ட். இந்த கேக்குக்கு எனக்கு எந்த நாசில் டிசைன் எதுவுமே கிடையாது, அதனால் நான் 1/2 கப் எடுத்திருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு நாசில் டிசைன் ஏதாவது இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா 1/4 கப் எடுத்துக்கோங்க. இதுவே 1 kgனா நீங்கள் 1 கப் எடுத்துக்கோங்க. நாசில் டிசைன்லாம் வருதுன்னா 1.5 கப் கிட்ட நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது காணும். நம்ம பீட் பண்ணி எடுக்கிற விப்பிங் க்ரீம் மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, 1/2 கப் விப்பிங் க்ரீமுக்கு ஒரு 20 கிராம்ஸ் கிட்ட மில்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை பீட் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மெல்ட் ஆகுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். க்ரீம் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் சம்மர் டைமில் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் க்ரீம் ரெடியாகி கிடச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் க்ரீம் நல்லா இப்படி வரி வரியாக விழுதுன்னா கிட்டத்தட்ட க்ரீம் நம்மளுக்கு ரெடியாகி கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த பவுலை இப்போ நம்ம தலைகீழாக குட்டி பார்த்தாலும் அந்த க்ரீம் கீழே விழாது. இந்த பீட்டரை நம்ம எடுக்கும்போது அந்த க்ரீம் அப்படி ஸ்டிஃபாகி வருது பாருங்கள், அப்படி ஸ்டிஃபாகி நிற்கும், கீழே மடிஞ்சு விழாது. இதுதான் பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு பீட்டாகி கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் இன்னொரு டிப்ஸ் என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, பீட்டரில் இருக்கிற எக்ஸஸ் க்ரீமை நம்ம எடுக்கிறதுக்கு அந்த பீட்டரை பவுலுக்குள்ளே வச்சு லைட்டாக ஆன் பண்ணிங்கன்னா அதில் இருக்க க்ரீம் எல்லாமே பவுலில் தெரிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீம் நம்மளுக்கு நல்ல ஸ்டிஃபிக்காக கிடச்சிருச்சு. இதை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு நம்ம இனி பார்க்கலாம். இந்த க்ரீமை நான் இந்த பவுலோட கிளிங் ரேப் வச்சு நல்லா டைட்டாக ரேப் பண்ணி எடுத்துருவேன். இப்படி ரேப் பண்ணி எடுக்கும்போது நீங்கள் பீட் பண்ண கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக டைட்டாக ஏர் டைட்டாக ரேப் பண்ணி எடுத்துடணும். சப்போஸ் நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெளியே வச்சு க்ளிங் ரேப் பண்ணும்போது அதில் ஏர் பபிள்ஸ் வந்துடும்.
இப்படி ரேப் பண்ணி எடுக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா, நீங்கள் வந்து நல்ல ஏர் டைட்டான கண்டெய்னர் இல்லைனா டிஃபன் பாக்ஸ் அப்படி எதுலையா ஒன்றில் உடனே ஷிஃப்ட் பண்ணி மாற்றி வச்சிடலாம். இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிற இந்த க்ரீமை நம்ம 3 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 3 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் இப்படி 1 டே வரைக்கும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேலே நான் யூஸ் பண்ணது கிடையாது. அன்னைக்கே யூஸ் பண்ணிடுவேன். பீட் பண்ணி ஸ்டோர் பண்ணி அன்னைக்கு நைட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிடுவேன். இதில் க்ரீமை நம்ம ஏர் டைட்டாக டைட் பண்ணி வைக்கிறதுனால எந்த ஏர் பபிள்ஸ் ப்ராப்ளமும் இதில் வரது கிடையாது. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் ஏர் பபிள்ஸ் இதில் வந்ததே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் ப்ராப்ளங்கள் இருக்குதுன்னா அதுக்கு நீங்கள் வந்து க்ரீமில் 1 இல்லைனா 2 ட்ராப் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த க்ரீமில் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகி க்ரீம் நல்லா ஸ்மூத்தாகி கிடச்சிரும். சம்மர் டைம் நம்ம என்ன தான் ட்ரை பண்ணி பீட் பண்ணி எடுத்தாலுமே க்ரீம் மெல்ட் ஆகி தான் இருக்கும். அப்போ நீங்கள் பீட் பண்ண க்ரீமை இதே மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறமும் நீங்கள் ஐசிங் பண்ணி பாருங்கள். க்ரீம் ரொம்ப ஸ்டிஃப் ஆகி நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் என்னோடய ஐசிங்க்கு நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரீமில் எந்த ஏர் பபிள்ஸ் எதுவுமே எந்த பிரச்சனையும் இருக்காது. க்ரீம் நல்லா ஐசிங் பண்ண நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்லா ஐசிங் பண்ணுறதுக்கு க்ரீம் நல்லாயிருக்கும். மிக்சிங் பவுல் இப்போ சில்வரில் லிட்டோடே வருது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் பவர் கட் ஆனால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் இந்த டிப்ஸை தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.